லாஸ்ட் வீடியோல நம்ம entities and URL encode பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல நான் சர்ச்ல போய் notepad++ன்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த நோட்பேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் நியூவா ஒரு பேஜ் கிரியேட் பண்ண ஃபைல்ல போய் நியூன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு நியூவா ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண என்னென்ன ஸ்டாண்டர்டான HTML கோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் exclamatory doc type HTML. இது ஒரு HTML டாக்குமெண்ட்னு பிரவுசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டாக்கோ டைப் HTMLன்ற டேகை நம்ம கொடுக்குறோம். அடுத்து HTML opening tag, HTML closing tag கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள heading opening tag, heading closing tag கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள title opening tag, title closing tag கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம entities and URL encode பத்தி பார்க்க போறோம். ஸோ டைட்டில் நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து பாடி ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கிறேன். நம்மளோட HTML க்ளோசிங் டேக் எங்க முடியுதோ அதுக்கு மேல பாடி க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இப்ப என்னென்ன ஸ்டாண்டர்டான HTML டேக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் டைப் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஃபைலை போய் சேவ் பண்றேன். இப்போ டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இல்ல ஃபைல் நேம் நான் வெறும் entities மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்து .html டைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபைல் டெஸ்க்டாப்ல தேவை. ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்றேன். என்னோட டெக்ஸ்ட் எல்லாமே HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல என்டிட்டிஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹாய், ஐ எம் ராகேஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஹாய் ஐ எம் ராகேஷ்க்கு நடுவில் A less than B அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணிட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் டைட்டில் entities and URL encode கொடுத்துருக்கேன். அது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் பாடியில் என்ன கிரியேட் பண்ணுறனோ அதுதான் என்னோட வெப்பேஜில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நான் பாடியில் ஹாய் A less than B I am ராகேஷ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட HTML ஃபைலில் வெறும் ஹாய் A அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. ஏன் எனக்கு இந்த லெஸ் தென் பி ஐ எம் ராகேஷ்ன்றது டிஸ்பிளே ஆகலைன்னா, நம்மளோட HTML லாங்குவேஜ்ல டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ண போல்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் லெஸ் தென் பி கொடுத்த உடனே ஒரு டேக் நம்ம ஓப்பன் பண்றோன்னு இந்த HTML டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா நம்ம HTML டாக்குமெண்ட்ல டைப் பண்ற கண்டென்ட்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ் இது எல்லாமே less than and greater than சிம்பிள் யூஸ் பண்ணி தான் இந்த டேக்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த டேகை பொறுத்து தான் இது ஒரு ஹெட்டிங்கா இது பேராகிராஃபா அப்படின்னு ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு அதை டிஸ்பிளே பண்ணுது. நான் இங்கே லெஸ் தென் பீங் கொடுத்த உடனே ஒரு போல்ட் டேக் நான் ஓப்பன் பண்ண போறேன். அந்த போல்ட் டேகை நான் க்ளோஸும் பண்ணல, இதுக்கு க்ளோசிங் டேகும் நான் கொடுக்கல. ஸோ ப்ரௌசர் இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டை நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணலை. ஆனால் என்னோட சென்டென்ஸ் எனக்கு என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதை நான் எப்படி கொண்டு வரலான்னா, இந்த லெஸ் தென் கொடுத்துருக்கிறத நான் இதை எடுத்துட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பி ஐ எம் ராகேஷ் அப்படின்றது என்னோட வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போது அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் நான் கொடுத்தேன்னா ஏதோ ஒரு டேக் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு HTML டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ HTML டாக்குமெண்ட்டில் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ப்ரௌசர் நமக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ இங்கே நான் எதுவுமே கொடுக்காதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இந்த லெஸ் தென்ற சிம்பிள் வந்து எனக்கு என்னோட வெப்சைட்டில் தேவை. இதை நான் எப்படி கொண்டு வரலான்னா, ஆம்பர்சென்ட் ஒரு சிம்பிள் இருக்கு. நம்ம ஏஎன்டி அண்டுன்னு கொடுப்போம்ல, இந்த அண்டுக்கு பதில் நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஆம்பர்சென்ட். என்னோட லேப்டாப்ல 1 2 3 நம்பர்ஸ் இருக்கும்ல, அதில் நம்பர் 7க்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் ஆம்பர்சென்ட். நான் Shift+7 ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து ஆம்பர்சென்ட் வந்துடும். எனக்கு வந்து லெஸ் தென் சிம்பிள் தேவை. ஸோ அதனால நான் எல்டிக்கு செமிகோலன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி என்னோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து லெஸ் தென்ற சிம்பிள் என்னோட வெப்சைட்டில் இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்டிட்டிஸ். நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ஏதாச்சும் சிம்பிள்ஸ் கொடுக்கணும்னா அந்த சிம்பிள் நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகலை, நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்து அந்த சிம்பிள் இருக்கும். இப்போ நான் எப்படி லெஸ் தென் கிரேட்டர் தென் கொடுத்தேன். ஸோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் நான் கொடுத்தேன்னா அது வந்து என்னோட HTML டாக்குமெண்ட்டில் நான் டேக்ஸ் கொடுப்பேன். அந்த டேக்ஸை நான் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஓப்பன் பண்ணுறதுனால நான் நார்மலாக ஏ லெஸ் தென் பின்னு கொடுத்த உடனே அது எனக்கு என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகலை. ஆனால் என்னோட வெப்சைட்டில் எனக்கு இந்த லெஸ் தென்ற சிம்பிள் தேவை. அதை நான் இந்த மாதிரி அந்த சிம்பிளோட நேமை இந்த ஆம்பர்சென்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப்சைட்டில் அந்த சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் என்டிட்டிஸ். இது இல்லாமல் இன்னும் காமனாக என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் கொடுக்கக்கூடிய என்டிட்டிஸ் தேவை. ஸோ அதனால நான் பிரேக் அப்படின்ற லைன் பிரேக் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கிரேட்டர் தென்ற சிம்பிள் தேவை. இதை இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு அந்த கிரேட்டர் தென்ற சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். நான் நார்மலாக லெஸ் தென் கிரேட்டர் தென்ற சிம்பிள் கொடுத்தா அது என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். இதுவே ஏ லெஸ் தென் பி அப்படின்னு கொடுத்தா இந்த பீன் வரும்போது HTML டேக்ஸில் பீன்ற ஒரு போல்ட் டேக் இருக்குது. ஸோ அதனால ஒரு போல்ட் டேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு HTML டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் வந்து இப்போ லெஸ் தென் நான் கொடுக்குறேன். இதை நார்மலாக நான் தனியாக ஒரு லைனில் டைப் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ப்ராப்பராக HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த கிரேட்டர் தென்ற சிம்பிள் நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஆம்பர்சென்ட் கிரேட்டர் தென்ல அதனால் GTன்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்து இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் நேமாக கொடுத்த அந்த கிரேட்டர் தென்ற சிம்பிள் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன் வந்து நான் நார்மலாக கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஸ்டைல்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டைலுக்கும் இந்த டேக்கும் ரிலேட்டடாக ஏதாச்சும் சம் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஒரு ஓப்பனிங் டேக்னு எடுத்தாலே அதில் லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். க்ளோசிங் டேக்னு எடுத்தாலே அதுலேயும் லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். ஸோ அதனால் நம்ம நார்மலாக இந்த மாதிரி லெஸ் தென் கொடுக்காம அதை ஒரு என்டிட்டிஸ் நேமில் நம்ம கொடுத்தோன்னா நம்மளோட வெப்சைட்டில் நமக்கு அந்த சிம்பிள் டிஸ்பிளேவும் ஆகும். நம்ம HTML டாக்குமெண்ட்டில் இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேக்ஸு ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த டேக்ஸு ஸ்டைல்ஸுக்கும் இந்த சிம்பிள்ஸ்க்கும் வந்து ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ அடுத்து நான் ஆம்பர்சென்ட் கொடுக்குறேன். இது அப்படியே கொடுத்தா என்னோட வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகும், தெரியுதா? ஆனால் நம்ம என்டிட்டிஸ் நேமில் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் ஆம்பர்சென்ட் AMP செமிகோலன் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி சிம்பிள்ஸாக கொடுக்கறத விட இந்த மாதிரி என்டிட்டிஸ் நேமில் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளால் நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். அடுத்து நான் இப்போ ராம் அண்ட் ராகேஷ்னு 2 நேம் கொடுத்துக்கிறேன். இந்த 2 நேமுமே வந்து நான் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த ராம் ராகேஷ் அப்படின்றது எனக்கு என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது ரெண்டுமே ஒரு நேம். இந்த 2 நேமுக்கும் நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு என்டிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா நம்ம எந்த ஒரு என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணாலும் முதல்ல ஆம்பர்சென்ட்ற சிம்பிள் கொடுத்துக்கணும். ஸோ நான் கொடுத்துட்டு நான் பிரேக்கபிள் ஸ்பேஸ் செமிகோலன் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த ராம் அண்ட் ராகேஷ்க்கு நடுவில் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு இந்த மாதிரி எத்தனை ஸ்பேஸ் தேவையோ அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலை போய் சேவ் பண்ணி
நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதா? இந்த ராம் அண்ட் ராகேஷ்க்கு நடுவில் நமக்கு சம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம். அந்த பேராகிராஃப் வந்து நம்மளோட வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ இந்த மாதிரி நான் பிரேக்கபிள் ஸ்பேசிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பிரேக் கொடுத்துக்கிறேன், எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன். இப்போ டபுள் கொட்டேஷன்ற சிம்பிள் எனக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகணும். நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டேன். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு சிம்பிள் வந்துச்சு. ஆனால் இதை நான் ஒரு என்டிட்டிஸ் நேமில் நான் கொடுத்துக்கிறேன். அது எப்படி கொடுப்பேன்னா ஆம்பர்சென்ட் QUOT செமிகோலன் அடுத்து ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு வந்து என்டிட்டிஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணியே டபுள் கொட்டேஷன் நம்மளோட வெப்சைட்டில் நம்மளால் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். அடுத்து சிங்கிள் கொட்டேஷன் வந்து எப்படி கொடுக்கலாம் நம்மளோட வெப்சைட்லன்னு பார்ப்போம். அதே ஆம்பர்சென்ட்ற சிம்பிள் கொடுத்துட்டு APOS செமிகோலன் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு சிங்கிள் கொட்டேஷனும் என்டிட்டிஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளோட வெப்சைட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸ். இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது மேக்ஸிமம் என்டிட்டிஸ் நேம்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆம்பர்சென்ட் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் இதெல்லாம் நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் நம்ம HTML டேக்ஸில் யூஸ் பண்ணுவோம். லெஸ் தென் கிரேட்டர் தென்றது டேக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கொட்டேஷன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது கொட்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம என்டிட்டிஸ் நேம்ஸில் கொடுத்தா நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம HTML டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். இந்த என்டிட்டிஸ் நேம்ஸை நம்ம இந்த மாதிரி நேமாகவும் கொடுக்கலாம், அதுக்கு பதில் நம்ம நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ இங்கே ஹாய் A லெஸ் தென் B I am ராகேஷ் கொடுத்துருக்கேன். இதை நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லெஸ் தென் பின்னு நான் நேமில் கொடுத்த இந்த என்டிட்டிஸை எடுத்துட்டு நான் இதை நம்பர்ஸில் கொடுக்குறேன். நம்பர்ஸில் கொடுக்கணுன்னா #16 கொடுத்தா போதும். இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம என்ன சிம்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நான் ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதே லெஸ் தென்ற சிம்பிள் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய என்டிட்டிஸ் வந்து நேம்ஸ்லையும் நம்ம கொடுக்கலாம், நம்பர்ஸ்லையும் நம்ம கொடுக்கலாம். நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சில என்டிட்டிஸ் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா அப்போ நீங்கள் இதே என்டிட்டிஸ் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சில என்டிட்டிஸோட நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் நமக்கு வேறு ஏதாச்சும் சிம்பிள்ஸ் தேவைன்னா நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி என்டிட்டிஸ் லிஸ்ட் இன் HTML கொடுத்தாலே நிறைய சிம்பிள்ஸ் வந்து நமக்கு வரும். நமக்கு தேவையான என்டிட்டிஸ் ஆஃப் நேம் இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் அந்த சிம்பிளை நம்மளால் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் என்டிட்டிஸ் சொல்கிறோம். URL என்கோட் பற்றி பார்ப்போம். நான் என்னோட HTML ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், entities.htmlனு. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலோட URL வந்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நான் இது லோக்கல் டிஸ்க் CD அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருக்கும்ல, Cல வந்து வச்சுருக்கேன். யூசர் சந்தோஷில் டெஸ்க்டாப்பில் entities.html அப்படின்னு என்னோட ஃபைல் இருக்குது. நான் என்னோட HTML டாக்குமெண்ட்டை டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணேன். அதே தான் இந்த URLலையும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்னோட HTML டாக்குமெண்ட்டில் நான் வந்து ஹலோ டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணோம்ல, டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த HTML ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த ஹலோன்ற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அதே entities.html ஃபைலை நான் காப்பி பண்ணி வேற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போடுறேன். இப்போ இந்த entities.html நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலோட URL வந்து எனக்கு வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஆனால் என்னோட டெஸ்க்டாப்பில் நான் என்ன HTML ஃபைல் இருந்ததோ அதை தான் காப்பி பண்ணி நான் வேற ஒரு ஃபோல்டரில் போட்டேன். ஃபோல்டரில் ஓப்பன் பண்ண அந்த ஃபைலோட URL மட்டும் எனக்கு வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகுது.
டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய URL வந்து இந்த ஃபைல் வந்து டெஸ்க்டாப்ல தான் இருக்குன்னு கரெக்டான URL எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நான் வேற ஒரு ஃபோல்டர்ல என்னோட HTML ஃபைல் நான் போட்டேன்னா அப்போ என்னோட URL வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். அந்த URLல percentage 20 plus இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டெசிமல்ஸ்லாம் வந்து நமக்கு ஆட் ஆகும். இதை தான் வந்து URL encode சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட URL இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னா, இப்போ இந்த ஃபைலோட நான் சோர்ஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை வெல்கம் நான் டைப் பண்ணுறேன். ஃபைலை சேவ் பண்ணி அந்த ஃபோல்டரில் இருந்த HTML ஃபைலை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு your file was not found வருது. ஏன்னா நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற HTML ஃபைலை காப்பி பண்ணி வேற ஒரு ஃபோல்டரில் போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய HTML ஃபைலை ஓப்பன் பண்ணால் எனக்கு URL தப்பாக காட்டுது. நான் வேற ஏதாச்சும் என்னோட வெப்சைட்டில் நான் சேஞ்ச் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு வந்து your file was not foundனு எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதனால நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்க முடியல. ஒவ்வொரு வாட்டியும் இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே போய் இந்த entities.htmlனு ஓப்பன் பண்ணால் அப்போ நமக்கு இந்த வெல்கம் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அதையே நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு your file was not found வருது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய URL வந்து கரெக்டான சின்டாக்ஸ் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வெப்சைட்டை நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணுறோமோ அப்பயே நம்மளால அப்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம என்டிட்டிஸ் அண்ட் URL encode பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு HTML tags பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.